அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசம் சமையல்ல நல்ல சத்தான ஆரோக்கியமான ஒரு பிரியாணி வகை பார்க்க போறோம். அதுதான் கொண்டக்கடலை தம் பிரியாணி. இந்த பிரியாணி செய்ய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸே போதும். அதுலேயே இந்த பிரியாணி சூப்பராக செஞ்சிட முடியும். இந்த பிரியாணியில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி. வாங்க இன்னைக்கு வீடியோவில் கொண்டக்கடலை தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தம் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக தான் பாஸ்மதி ரைஸை வேக வச்சுக்கிடணும். இன்றைக்கி நான் 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சாதம் நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு அரிசி வெந்திருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும் தம் பிரியாணிக்கு. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் லேசாக இந்த மாதிரி பொரிஞ்சதும் இது கூடவேவும் நம்ம பிரியாணிக்கு இன்னும் சுவை கொடுக்கறதுக்காக ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரை ஆகுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இது நம்ம பிரியாணி கூட சேர்த்துக்கிடணும். இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அது கூட நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவேவும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷமாகவும் மூடி வச்சுருங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. அது கூடவேவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இப்போது இந்த கலவை கூட நல்ல நிறத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூட நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை நல்லா முந்தின நாளே நனைய வச்சுட்டு ஸ்ப்ரவுட்ஸ் ஆக்கிட்டு ஒரு 8 விசில் கொடுத்து வேக வச்சுருக்கிறேன். அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை நல்லா முளை கட்டிட்டு கூட சேர்த்துருக்கிறேன் நான். இது ஒரு நல்ல சத்து குழந்தைங்களுக்கு. இதை இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம தம் பிரியாணியில் சேர்க்குறதுக்கு. இப்போ பிரியாணியை தம்மில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அந்த நெய் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பாத்திரத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். நெய் இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த மாதிரி செய்கிறதுனால தம் பிரியாணி கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு லேயராக நம்ம போடலாம். முதல்ல கொண்டக்கடலை மசாலாவை ஒரு 2 கரண்டி எடுத்து அப்படியும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் அதை கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, அது கூடவேவும் கொஞ்சமாக ஆனியன் ஃப்ரை, அதுக்கப்புறமா திருப்பி கொண்டக்கடலை மசாலா, இப்படியே மாறி மாறி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ பிரியாணி இன்னமும் வாசனையாக இருக்கிறதுக்காக அது கூடவேவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நம்ம தம்மில் போடுறதுனால நல்லா உருகி சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பிரியாணியை நம்ம தம் போட்டுறணும். இதுக்கு ஒரு நல்ல டைட்டான ஒரு லிட்டை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த கண்டெய்னருக்கு இந்த லிட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் நான் இதையே பயன்படுத்திக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி மாவு வச்சு கூட சில நேரங்களில் உங்களுக்கு தேவைப்பட்டன்னா டைட் பண்ணிக்கோங்க. இது 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொண்டக்கடலை பிரியாணி. இதை பாத்திரத்தினுடைய ஓரங்களில் இருந்து அப்படியும் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பொலப்பொலன்ட்டு இருக்குதுன்னு. இந்த பிரியாணி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணி கூட நீங்கள் ஆனியன் ரைத்தா பயன்படுத்திக்கிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொண்டக்கடலை தம் பிரியாணி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.